ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். வாங்க சம்பந்தி, உள்ள போய் பேசுவோம். வாங்க. இல்லைங்க, நான் உள்ள வரமாட்டேங்க. என்னையும் என் மகளையும் நீங்க ஏமாத்திருக்கீங்க. பரவாயில்லைங்க. பொய் சொல்லி என் மகளை என் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. நான் சொல்றேன் மாமா, அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். வீடியோ காலை கட் பண்ணட்டுமா? என்ன நீ இப்படி நடிச்சிட்டு இருக்க? நல்லதா நடிச்சிட்டு இருக்க. போனை உங்க அண்ணன் கிட்ட கொடு. ஏய், என்னடி, என்ன ஆச்சு? ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்க. வளன்னு பேசிட்டு இருந்த, வீடியோ கால் வந்ததும் ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? தண்ணி வேணுமாடி? அப்பா, தண்ணி எடுத்துப்பா. அண்ணி, அங்க பாரு. எங்க பார்க்கணும்? அங்க பாரு. ஐயோ, அபிராமி. ஐயோ, ஐயோ, நான் சொன்னேன்ல, அங்க பாரு. அடி பாவி, என்ன கூட்டு வந்து கொலை பண்றியாடி? ஐயோ, அபிராமி மறுபடியும் வந்துட்டாலே. டேய் லூசு, அபிராமி இல்லடா, அது பேய்டா. பேயா? அப்பா எழுப்பாத. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமாமா? செண்பகம். என் மக அபிராமி உருவத்துல பேயா? நம்பவே முடியலைங்க மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என் மக அபிராமி பாளையத்தம்மனோட பக்த, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மாமா, மாமா, இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தான் எங்க எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. அபிராமி பேர் ரூபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சதும்
இந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இல்ல மாமா. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல மாமா. நாங்க எல்லாரும் ஒன்னா பேசி முடிவெடுத்து அபிராமியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டோம். கொஞ்ச நாள்ல நிலைமை சரியாயிரும் மாமா. என் அபிராமி பாளையத்தம்மனை கும்பிடுறவ. அவளுக்கு எந்த தீங்கும் வராது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, அபிராமி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். என் மேல அபிராமி உயிரே வச்சிருக்காங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்பா சொன்ன மாதிரி அனுப்பினவங்களுக்கு திரும்ப கூட்டு வர தெரியாதா? அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர் சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்றேன், நிச்சயமா கூடிய சீக்கிரம் அபிராமி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. நீங்க கிளம்புங்க. மாப்பிள்ள, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அபிராமி பாளையத்தம்மனோட பக்த. அவ உருவத்துல பேய் வந்திருக்கா. என்னால நம்ப முடியலைங்க மாப்பிள்ள. சம்பந்தி, மாப்பிள்ள, எனக்கு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை என் மக அபிராமிக்கு தெரியாம பார்த்துக்குங்க. பா, வாங்கப்பா. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அங்க வீட்டுக்கு போனீங்கல்ல, எல்லாரும் இருந்தாங்களா? ஆமாம்மா, எல்லாரும் இருந்தாங்கம்மா. மாப்பிள்ளை என்னை பார்த்ததும் ஓடி வந்து அன்போட பாசத்தோட என்னை கூப்பிட்டாருமா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. அப்பா, என் வீட்டுக்காரும் என் மாமனாரும் உங்களுக்கு நல்ல விதமா வரவேற்பு கொடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை எதுவும் உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களாப்பா? அவங்க என்ன எப்படி பேசினா என்னம்மா? நான் அவங்க கிட்ட மரியாதையை எதிர்பார்த்து போனேன். என் பொண்ணு விஷயமா தானே பேச போனேன். என்னப்பா சொன்னாங்க? எல்லாரும் என் உருவத்துல பேய் இருக்குன்னு தானே சொன்னாங்க. நடந்த உண்மையை சொல்லி உன் மனசை நான் கெடுக்க விரும்பலம்மா. அப்பா, நான் கேட்டுட்டு இருக்க, உங்ககிட்ட இருந்து பதிலே வரலையப்பா. இங்க பாருமா அபிராமி, நடந்த விஷயத்த நினைச்சேன், எனக்கு வார்த்தையே வரலம்மா. மாப்பிள்ளையும் சம்பந்தியும் நான் தனியா கூட்டிட்டு போய் அபிராமி உருவத்துல பேய் இருக்குன்னு சொன்னீங்களே, அது உண்மையா பொய்யான்னு கேட்டேன். அதெல்லாம் பொய்ன்னு அடிச்சு சொல்லிட்டாங்கம்மா. நான் தான் உங்ககிட்ட இங்கேயே சொன்னேன்ல, நீ பேய்ங்கிறது உங்க மாமியாரு கட்டி விட்ட கட்டு கதைமா. இங்க பாரு, உனக்கு அவங்க எதிரா பண்ண சதி வேலைமா அது. அத்தை தான் என் உருவத்துல பேய் இருக்குன்னு பொய் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படின்னா என்ன காரணத்துக்காக என் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்க வேண்டியது தானப்பா? அது எப்படிமா கேட்காம இருப்பேன்? மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்ல கை உடைஞ்சது உண்மைதானாமா. கட்டின பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போய் 30 நாள் சூரிய பொங்கல் வச்சா இப்படி எல்லாம் கெட்டது நடக்காதுன்னு ஜோசியர் சொன்னது உண்மைதாம்மா. இந்த விஷயத்துல மாப்பிள்ளையும் சம்பந்தியும் பொய்யே சொல்லம்மா. இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஸ்னேகா சொன்ன மாதிரி உண்மையிலேயே என் உருவத்துல பேய் இருக்குன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. பயந்தேன்னா அந்த பேய் என்னை ஏதாவது பண்ணிடுமோன்ற பயம் இல்ல, என் உருவத்துல அப்படி ஒரு கெட்ட சக்தி இருந்து என் குடும்பத்துல இருக்கிறவங்களை ஏதாவது பண்ணிடுமோன்னு தான் நான் பயந்தேன்ப்பா. அம்மாடி, உன் உருவத்துல தெய்வந்தாமா நடமாடும். இந்த மாதிரி கெட்ட சக்தி எல்லாம் நடமாடாதுமா. தீய சக்தி உன் மேல ஊடுருவ நினைச்சா நம்ம குலதெய்வம் பாளையத்தம்ம அழிச்சு பஸ்பமாக்கிருமா. நீ அந்த அம்மனோட குழந்தைமா. நீ நிம்மதியா தைரியமா இருமா. போமா.
சரிங்கப்பா. பாளையத்தம்மா, நீ தான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்மா. செண்பகத்தோட ஃப்ரெண்டுங்க யார் யாருன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கடி. செண்பகம் அங்க வந்திருக்காளான்னு கேளுங்க. எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டேமா. அவங்க எல்லாரும் அக்கா வரலன்னு தான் சொல்றாங்க. அவ அடிக்கடி தேவகி வீட்டுக்கு தானே போவா. அவளுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்களா? அவங்களுக்கு நான் தாம்மா ஃபோன் பண்ணேன். அக்கா உங்க வீட்டுக்கு வரலையா? கடவுளே, அவ எங்க தான் போனான்னே தெரியலையே. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமாவே இருக்கே. என்னால ஒரு இடத்துல இருக்க முடியலையே. அண்ணே அக்காவை தேடி தான் போயிருக்காங்க. நிச்சயம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு தான் வருவாங்க. நீ பதட்டப்படாம இருமா. என்னடா நீ மட்டும்தான் வர? செண்பகம் எங்க? டேய், உன்னதாண்டா கேக்குற. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? மா, செண்பகத்தோட ஃப்ரெண்ட்ஸு இந்த ஊர் முழுக்க எல்லா இடத்துலயும் நான் அவளை தேடி பார்த்துட்டேம்மா. அவ எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ, எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சுடா. எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பு தான் என் பொண்ணு ஏதோ பண்ணி இருக்கு. இல்லம்மா, கண்டிப்பா இல்ல. அந்த பாம்பு மட்டும் செண்பகத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அது அன்னிக்கே பண்ணியிருக்கோமா. அவளை சும்மா பயம்புறுத்தி அவளை மயக்கமாக்கிட்டு தானே போச்சு. அவ அந்த பயத்துல தான் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தா. மற்றபடி அவ உயிருக்கு அந்த பாம்பு எந்த தீங்கும் பண்ணலம்மா. அந்த பாம்பு அக்காவை ஒன்றும் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி அக்கா காணாம போனா? அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியணும்ல. செண்பகம் யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே போனதே இல்ல. ஒரே ஒரு காரணமா தான் இருக்க முடியும். என்ன காரணமா இருக்க முடியும்? பாம்பை பார்த்த பயத்துல அவளுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு. அதனால சுயநினைவு இல்லாம மனம் போன போக்குல கிளம்பி போயிருப்பான்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லைன்னு எப்படினே சொல்ற? செண்பகம் பாம்பை பார்த்த பயத்துல பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாதான். ஆனா அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிட்டால. நம்ம எல்லார்கிட்டயுமே சகஜமா தானே பேசிட்டு இருந்தா. அவளுக்கு பித்தெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. என்னால் அதை உறுதியா சொல்ல முடியும் கமலி. நீங்க சொன்ன மாதிரி அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா அவ வீட்டுல தானே இருந்திருக்கணும். ஆள் ஆளுக்கு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்காம அவளுக்கு உண்மையிலேயே என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கிற வழியை காணோம். எனக்கு என்னமோ அந்த பாம்பு மேலதான் சந்தேகமா இருக்கு. அம்மா, போன ஜென்மத்துல ஏதோ ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. அதோட வினதான் இப்ப உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. சாமி, என்னது சாமி? இத ஒரு மண்டலம் பூஜை பண்ணி சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பாளையத்தம்மனோட சக்திய இதுல ஏத்தி வச்சிருக்கேன். இந்த சொம்ப கொண்டு போய் பூஜை அறையில வச்சு விளக்கேத்தி பாளையத்தம்மாவை நினைச்சு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வேண்டுதலை சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணிய உங்க வீட்டுல எல்லா பக்கமும் ஒரு இடம் கூட விடாம தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்கவே நெருங்காது. உங்க வீட்டுக்குள்ளேயும் நுழையவே முடியாது. சரிங்க சாமி. கவலைப்படாதீங்க. பாளையத்தம்மா துணை இருப்பா. நம்பிக்கையோட இருங்க. தைரியமா போங்க. இந்தாங்க பிடிங்க. இந்த அப்படி
பாத்து போ. தம்பி என்னப்பா நீ? ஐயோ அண்ணே வலிக்குதுனே. ஐயோ புடிக்கல நான் தட்டு. ஐயோ வலிக்குது. ஐயோ பாம்பு ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ ஐயோ ஐயோமா ஐயோ போச்சு கை போச்சு. டேய் நான் நினைச்சேன்னு வச்சுக்க உன் மண்டையில ஒரே அடி அடிச்சு இங்கேயே சாகடிச்சு தூக்கி போட்டுருவேன். ஏய் எங்க அடிச்சு பாரு பாப்போம், அடிச்சு பாரு பாப்போம். ஏய் கிழவி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ முறுக்கிக்கிட்டு நிக்கிற. இதுக்கு மேல உனக்கு அனுதாபமே கிடையாது. இப்பவே உன்னை கொல்ல போறேன் பாரு. ஏய் கொல்றேன் பாரு. என்ன அடிச்சு கொல்லுவியா? கொல்லுவியா? கொல்டா பாப்போம். நாகப்பா, நாகப்பா, நாகப்பாவா? நானும் பாக்குறேன் அந்த நாகப்பாவை. எங்க அந்த நாகப்பா? செல்வம் பாம்பை கிழவியை கொன்னுடு. என்னப்பா அது? ஒண்ணுமே புரியலையப்பா. என்னப்பா புரியலங்கிற? அப்பா அவர் செத்து போறாருங்கிறது அவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்குப்பா. நீங்க சொல்ற மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணே அப்படின்னா அந்த பாம்பு தான் காரணம்னு நம்புறீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அன்னைக்கு நானும் அப்பாவும் அந்த சிவன் கோயிலுக்கு நாங்க போனப்போ அந்த பூசாரி ஏற்கனவே நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சுதான் அந்த செவுத்துல அந்த பாம்பை கொன்னுடு அப்படின்னு அவர் செவுத்துல எழுதி வச்சிருந்தார். இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம குடும்பத்துக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண வர்றாங்களோ கண்டிப்பா அந்த பாம்பு அத்தனை பேரையும் கொல்லும். அப்படின்னா நம்ம செண்பகத்துக்கும் அந்த பூசாரிக்கு ஏற்பட்ட கதிதான் ஏற்பட்டிருக்குமா? இதுக்கப்புறம் என் பொண்ணு நான் பார்க்க முடியாதா? ஐயோ செண்பகம். மாமா இங்க பாரு, தயவு செஞ்சு அழாத. நீ பயப்படுற மாதிரிலாம் செண்பகத்துக்கு கண்டிப்பா ஒண்ணும் நடக்காது. புரியுதா? நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காகத்தான் செண்பகத்தை அந்த கிழவி கடத்தி வச்சிருக்கான். மா, செண்பகம் அந்த பாம்பு கிட்ட இருந்தாலும் சரி இல்ல வேற எங்க இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புமா. நீ தைரியமா இருமா. புரியுதா? நான் இருக்கேம்மா. என் தங்கச்சியை நான் மீட்டு கொண்டு வருவேன். நீ தைரியமா இரு, சரியா? யாரும் பயப்படாதீங்க. அம்மா அழாதம்மா, அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாரு. ஏ பாரு, எங்கடி இருக்க? நானா? நான் எங்கேயோ இருக்கேன். காலையில ஃபோன் பண்ண சொன்னா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ற. நானே டென்ஷன்ல இருக்கேன்டி. 2 வீலர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் செட்ல விட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சாயந்தரமா நம்ம மீட் பண்ணலாம், சரியா?